ஏன் அவனுக்கு தான் அவன் அந்த அம்மா கேட்டதான் மாம்பழம். இப்போ நான் கேட்குறேன்ப்பா, எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும், சிவபெருமானை கேட்குறேன், வந்துருமான்னு ஒருத்தர் கேட்குறா. விதண்டாவாதம். அதுக்கு ஒரே பதில் தான். நீங்கள் பேங்க்குக்கு ஒரு ஆள் போனோம், எங்கே போனால் நீங்களா அலர்ட்டாக இருக்கீங்களான்னு பார்க்குறேன். பேங்க்குக்கு போனால் எல்லாரும் வித்ட்ராயல் ஸ்லிப் எழுதி கொடுத்து பணம் வித்ட்ரா பண்ணி வந்தாங்க. ஒருத்தர் 1000 இருந்தால், ஒருத்தர் 5000 இருந்தால், ஒருத்தர் 10,000 இருந்தால் வித்ட்ராயல் ஸ்லிப். நம்பால் பார்த்தான், ஒரு காசு ஒரு பேப்பரை எழுதி கொடுத்தா காசு தராங்க. அவனு ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப் எழுதி 20,000 எழுதி கேஷியர்கிட்ட கொடுத்தான். எழுதி கொடுக்குற எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க. அவெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கான், காசு போட்டிருக்கான், அவனுக்கு நான் கொடுத்தேன். உனக்கு அக்கௌண்ட்டே இல்லை, நான் காசு கொடுப்பேன்னா அந்த கேஷியர் கேட்பாரா இல்லையா? இவனுக்கு ஏன் ஆரஞ்சு பழம் கிடைக்கலன்னா இவனுக்கு அக்கௌண்ட்டும் இல்லை, இவன் பணமும் போடலை. ஞானசம்பந்தரும் காரைக்கால் அம்மையும் இன்னும் 63 அடியார்களும் புண்ணியம் செய்து செய்து சேர்த்து சேர்த்து எதையுமே கேட்காமல் வாழ்ந்தவர்கள். கேட்டதுக்கு முன்னாடி மாம்பழம் ஏன் வந்தது தெரியுமா? புனிதவதி எதையாவது கேட்க மாட்டாளான்னு சிவனே காத்திருந்தார் போல இருக்கு. எதையுமே கேட்டதில்லை. இது மட்டும் இந்த பிள்ளை எதையாவது கேட்காதா? ஒரே ஒரு மாம்பழம் கேட்டா உடனே கொடுத்துட்டோம்.